கல்லீரலில் அதிகப்படியாக கொழுப்பு படிவதை வந்து கல்லீரல் கொழுப்பு நோய் அல்லது ஆங்கிலத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வகையான நோய் அறிகுறிகளை வந்து குறித்த ஒரு நபருக்கு வந்து காண்பிக்கும். இதனை தவிர இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் பற்றின ஒரு முழுமையான விளக்கத்தை வந்து இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கொழுப்பு கல்லீரல் நோய், அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் இந்த நோய் எவ்வாறு ஏற்படுகின்றது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனை நான் உங்களுக்கு முதல்ல தந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அதிகப்படியாக கொழுப்பு வந்து நம்மளோட உடம்பில் வந்து தேங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான நோய் ஏற்படுகின்றது. இது வந்து ஈரலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியாக கொழுப்பு படிவதில் இந்த பிரச்சனை வந்து ஏற்படும். சாதாரணமாகவே ஒரு ஆரோக்கியமான நபரை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் கூட இந்த லிவரை சுற்றி, அதாவது ஈரல் பகுதியை சுற்றி வந்து கொழுப்பு படிதல் அப்படின்றது வந்து காணப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் ரொம்பவே, அதாவது அளவுக்கு அதிகமாக இந்த கொழுப்பு வந்து தேக்கம் அடைகின்ற சந்தர்ப்பத்தில் அதிகப்படியான கொழுப்பு வந்து இந்த ஈரலை சுற்றி வந்து படியும். ஸோ இதன் காரணமாக தான் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஏற்படும். இது 2 காரணங்களினால் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள். அதாவது பொதுவாக 2 காரணங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்கஹோலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், அதாவது அதிகப்படியான மதுசாரம் வந்து உட்கொள்ளுகின்ற நபர்களாக இருப்பார்களாக இருந்தால் இவர்களுக்கு வந்து இந்த ஈரலை சுற்றி அதிகப்படியாக இந்த கொழுப்பு வந்து தேக்கம் அடையும். 2வது சந்தர்ப்பம் என்னப்பட்டு சொன்னால் அதிகப்படியாக நீங்கள் கொழுப்பு உணவுகளை வந்து உட்கொள்ளுவீங்க, அதாவது ஒபிசிட்டி, இந்த மாதிரியான காரணங்களால், அதாவது சாதாரணமாகவே அவர்களுடைய உடல் பருமன் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் கொழுப்பு படிக்கின்ற சந்தர்ப்பமும் காணப்படும். ஸோ மெயினாக இந்த 2 காரணங்களினால் தான் இந்த கல்லீரலில் வந்து கொழுப்பு படிக்கின்ற நோய் வந்து ஏற்படும். இது கவனிக்காமல் விடும் பட்சத்தில் வந்து பாரியதொரு விளைவை ஏற்படுத்தும். அதாவது லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைப்பான ஒரு டிசீசஸ் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் லிவர் வந்து, அதாவது ஈரல் வந்து முற்றாக பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிறார்கள். இன்னும் சில சந்தர்ப்பத்தில் வந்து லிவர் கேன்சர், அதாவது ஈரல் ஏற்படக்கூடிய புற்றுநோயை கூட இது உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார்கள். ஸோ இது பற்றி கண்டிப்பாக நீங்கள் விழிப்புணர்வாக இருந்து கொள்ள வேண்டும். இதனை தவிர இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறான நோய் அறிகுறிகளை காண்பிக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு நோய் அறிகுறிகளையும் வந்து பொதுவாக குறித்த ஒரு நபருக்கு வந்து காண்பிக்காது. ஆனால் இது நீண்ட காலமாக இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருப்பவர்களுக்கு வந்து சில வகையான சிம்டம்ஸை காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார்கள். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதிகமாக கொழுப்பு படிக்கின்ற சந்தர்ப்பத்தில், அதாவது ஈரலை சுற்றி அதிகமாக கொழுப்பு தேக்கம் அடைகின்ற சந்தர்ப்பத்தில் அடிவயிற்று பகுதியில் வந்து பெருக்கம் அல்லது வீக்கம் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார்கள். இது வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருப்பவர்களுக்கு மிக முக்கியமாக காண்பிக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ். இன்னும் சில சந்தர்ப்பத்தில் சில பேருக்கு வந்து வயிற்றின் வலது புறத்தில் வந்து ஒரு விதமான வீக்கம் அல்லது வலியுடன் கூடிய வீக்கம் வந்து காணப்படலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேட்டி லிவர் டிசீஸினுடைய ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம். 2வது முக்கியமான சிம்டம்ஸ் என்னப்பட்டு சொன்னால் அதிகமாக கொழுப்பு தேங்குகின்ற சந்தர்ப்பத்தில் கணுக்கால வந்து வீக்கங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறார்கள். அதாவது நம்மளோட உடம்பில் தேவையில்லாத கொழுப்புகள் வந்து அதிகமாக படிக்கின்ற சந்தர்ப்பத்தில் தேவையில்லாத கழிவு திரவங்கள் வந்து கணுக்கால் மற்றும் பாதங்களில் வந்து தேங்க ஆரம்பிக்கும். இதனால் வந்து இந்த கணுக்கால் அல்லது பாதங்களில் வந்து ஒரு வீக்கம் அல்லது வலியுடன் கூடிய வீக்கங்கள் வந்து காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேட்டி லிவர் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் முக்கியமாக காண்பிக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ்.
இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கைகள்லையும் கூட இந்த வீக்கங்கள் காணப்படலாம். அதாவது கல்லீரலில் உள்ள நச்சு நீர்மங்கள் வந்து கைகளில் சில பேருக்கு வந்து அதிகமாக சேரும். இதனால் வந்து இந்த கழிவுகள் தேங்கி வந்து வீக்கத்தினை ஏற்படுத்தக்கூடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சிம்டம்ஸ். இதனை தவிர மார்பு பகுதியில் வந்து அதிகப்படியான ஒரு வீக்கத்தை வந்து சில பேருக்கு வந்து காண்பிக்கும். அதுவும் குறிப்பாக வந்து ஆண்களுக்கு இந்த பிரச்சனை அறிகுறிகள் வந்து பொதுவாக காணப்படலாம் அப்படின்னு சொல்கிறார்கள். அதாவது கல்லீரலில் வந்து இது கொழுப்பு அதிகமாக படிவடைதல் வந்து தீவிரமடைகின்ற சந்தர்ப்பத்தில் ஆண்களுக்கு வந்து இந்த மார்பு பகுதி வந்து வீங்குதல் அல்லது மார்பு பகுதி வந்து பெரிதாகின்ற சந்தர்ப்பம் கூட காணப்படும். மார்பு திசுக்களில் வந்து நீர்மங்கள் அதிகமாக வந்து படிவடைவதால் இந்த பகுதியில் வந்து அதிகப்படியான வீக்கத்தினை வந்து உண்டு பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இங்கே பார்த்த இந்த 4 சிம்டம்ஸ் வந்து முக்கியமாக காண்பிக்கக்கூடிய, அதாவது இறுதி கட்டத்தில் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து நீண்ட காலமாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் காண்பிக்கக்கூடிய நோய் அறிகுறிகள் தான் இவை. ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ உதவி தேவை அப்படின்றத வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. சிறந்த ஒரு மருத்துவரை நாடி உங்களுக்கான அந்த சிகிச்சை முறைகளை வந்து நீங்கள் தேடிக்கொள்ளுங்க. இது வந்து முற்றிலும் குணமாக்கக்கூடிய ஒரு நோய் வழிமுறை தான். ஆனால் நீண்ட காலமாக விடும் பட்சத்தில் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து லிவர் சிரோசிஸ் ஆகவோ அல்லது லிவர் கேன்சராகவோ மாறுவதற்கு முன்னாடியே கண்டிப்பாக நீங்கள் சிகிச்சை முறைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.